Hi, hello, வணக்கம். AWS Solution Architect Associate Certification Free Hands-on Course தமிழில் வந்து இந்த பிளேலிஸ்ட்டில் 11th வீடியோ வந்து நம்ம பார்க்க போகிறோம். 11th வீடியோ வந்து என்ன டாபிக் அப்படின்னா ஹைபர்னேஷன் அப்படிங்கிறாங்க. ஸோ AWS EC2 எலாஸ்டிக் கம்ப்யூட்டிங்கில் வந்து ஹைபர்னேஷனுங்கிற கான்செப்ட் வந்து இப்போ தான் நியூவாக லேட்டஸ்ட்டாக இன்ட்ரடியூஸ் பண்ண ஒரு கான்செப்ட். ரொம்ப அருமையான கான்செப்ட், ரொம்ப முக்கியமான கான்செப்டும் கூட. ஸோ இது எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறது நம்ம வந்து வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஓகே, வாங்க வீடியோக்கு போகலாம். ஹைபர்னேஷன் அப்படிங்கிற பார்க்கும்போது AWS இன்ஸ்டன்ஸ் ஹேஸ் அ டூ டெர்மினேஷன் பிஹேவியர். அதாவது நீங்கள் டெர்மினேஷன் பண்ணும்போது ஸ்டாப் பண்ணி அதாவது டெர்மினேஷன்னா நீங்கள் ஸ்டாப் பண்ணுறீங்க, ஸ்டாப் பண்ணலாம் இல்லை டெர்மினேட் பண்ணலாம், ரெண்டு இருக்குது. இது வந்து ஹைபர்னேஷன் வந்து எதில் வருது அப்படின்னா அடிஷனல் டு ஸ்டாப். அதான் நான் ஸ்டாப் மட்டும் பண்ணல, ஸ்டாப் பண்ணும்போது ஹைபர்னேஷன்னா என்ன, இப்போ நம்ம சம்திங் வந்து நம்ம ஒர்க் பண்ணிக்கிட்டு இருப்போம், திடீர்னு வந்து கரண்ட் போகுது. இப்போ லேப்டாப்பு டெஸ்க்டாப்பில் இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க, டெஸ்க்டாப்பில் இல்லை லேப்டாப்பில் பார்த்துருப்பீங்க. ஏன்னா லேப்டாப்பில் வந்து பேட்ரி இருக்கிறனால ஒன்று ஆஃப் ஆகிடுது. ஆஃப் ஆன உடனே உங்களுக்கு பழையபடி நீங்கள் ஸ்டார்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த இடத்துலேருந்து விட்டீங்களோ அந்த இடத்துலேருந்து ஸ்டார்ட் ஆகும். தட் மீன்ஸ் அதுக்கு முன்னாடி ஒரு 10 ப்ரௌசர் வந்து ஓப்பன் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அதே 10 ப்ரௌசர் வந்து ஓப்பன் ஆகும். ஒரு ஃபைலை ஏதாவது ஓப்பன் பண்ணியிருந்தீங்கன்னா இது ஸ்டேட் வந்து எங்கே கேப்சர் ஆகுதுன்னா மெமரியில் வந்து கேப்சர் ஆகிடுது. ஸோ நீங்கள் பழையபடி ஸ்டார்ட் பண்ணும்போது பழையபடி ரெஸ்யூம் ஆகும்போது அதுக்குள்ளே இந்த மெமரியில் என்ன ஸ்டேட் இருக்கோ அதே இது வந்து அப்படியே ஓப்பன் ஆகுது. இதுக்கு பேர் தான் வந்து ஹைபர்னேஷன் அப்படிம்பாங்க. இட் ஸ்டாப் த இன்ஸ்டன்ஸ் அண்ட் இந்த ஹைபர்னேஷன் ஆப்ஷன் வந்து நம்ம எனேபிள் பண்ணோம்னா என்ன ஆகும் அப்படின்னா இட் ஸ்டாப் த இன்ஸ்டன்ட் வித் சேவ் த கண்டென்ட்ஸ் ஆஃப் த இன்ஸ்டன்ஸ் ரேம் இன்டு த ரூட் வேல்யூமில் இருக்கிற ரேமில் வந்து இந்த சேவ் த கண்டென்ட் வந்து சேவ் பண்ணிடும். அதாவது நீங்கள் எந்தெந்த அப்ளிகேஷன் எந்தெந்த ஸ்டேஜில் ஓப்பன் ஆகிருக்கோ அது எல்லாமே அதே ஸ்டேட்டில் வந்து சேவ் பண்ணிக்கிடும். When restart the instance starts very fast since all the contents are in the RAM. ஸோ ரீஸ்டார்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இது ரொம்ப வேகமாக வந்து ஸ்டார்ட் ஆகும். ஏன்னா எல்லா கண்டென்ட்ஸுமே அந்த ரேமில் தான் அப்படியே இருக்குது. நீங்கள் வந்து க்ளோஸ் பண்ணும்போது ஸ்டாப் பண்ணும்போது என்னென்ன இது ஓப்பன் பண்ணியிருந்தீங்களோ அது அப்படியே இருக்குன்னா ரேமில் இருக்கிறனால ரொம்ப ஸ்பீடாக வந்து ஸ்டார்ட் ஆகும். அதுக்கு பிறகு வந்து நீங்கள் எதில் இருந்தீங்களோ அந்த ஸ்டேட்டுக்கு வந்து வந்துடும். ஸோ இதுதான் வந்து ஹைபர்னேஷன் சொல்லிட்டு. ஹைபர்னேஷன் எப்படி ஆனால் ரன்னிங் ஆகிட்டுருக்கு, ஸ்டாப் பண்ணுறோம், ஹைபர்னேஷனை வந்து எனேபிள் பண்ணி ஸ்டாப் பண்ணுறோம். ஸோ ஸ்டாப்பிங் ஆகும்போது ஹைபர்னேஷன் வந்து எடுக்குது. ஹைபர்னேஷன் வந்து என்ன ப்ராசஸ் வந்து அந்த டயத்தில் வந்து நீங்கள் என்னென்ன ஓப்பன் ஆகி இருக்கிற ப்ராசஸ் இது எல்லாத்தையுமே வந்து கேப்சர் பண்ணிக்கிறது. ஸோ ஸ்டாப் ஆகிடுது. ஸ்டாப் ஆன பிறகு இந்த மெமரிலேருந்து பழையபடி ஸ்டார்ட் ஆகும்போது ரொம்ப வேகமாக ஸ்டார்ட் ஆகுது. அடுத்த ரன்னிங்கில் ஸ்டேஜில் ஆகும்போது எந்த ஸ்டேட்டில் வந்து நீங்கள் வந்து ஸ்டாப் பண்ணீங்களோ அந்த ஸ்டேட் எல்லாமே வந்து ரன்னிங்கில் வந்து வந்துடும். அதாவது திஸ் ஹைபர்னேஷன் ஆப்ஷன் வந்து எல்லா இன்ஸ்டன்ஸ் டைப்புக்கும் வந்து சப்போர்ட் பண்ணுறது கிடையாது. சில இன்ஸ்டன்ஸஸ் இதுக்கு தான் வந்து சப்போர்ட் ஆகிட்டு இருக்கு. சப்போர்ட் பண்ணுற பார்த்தீங்கன்னா இன்ஸ்டன்ஸ் ஃபேமிலி C3, C4, I3, M3, M4, M5. முன்னாடி வந்து T2, T2, 3, T2 மைக்ரோ இதெல்லாம் சப்போர்ட் பண்ணலாம். ஆனால் இப்போ வந்து சப்போர்ட் பண்ணுது. ஸோ அந்த EC2 ஹைபர்னேஷன் வந்து எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து ப்ராக்டிக்கலாக போய் பார்க்கலாம். AWS கன்சோல்குள்ளே லாகின் ஆகிட்டேன். ஒரு EC2 இன்ஸ்டன்ஸ் வந்து லான்ச் பண்ணுறேன். வித் ஹைபர்னேஷனோட எனேபிள் பண்ணி லான்ச் பண்ணுறேன். சடன் பிஹேவியர் ஸ்டாப்பு. ஓகே, ஸ்டாப் வந்து இப்போ டெர்மினேட் இது பண்ணோம்னா டெர்மினேட் இல்லை ஸ்டாப் வந்து ஸ்டாப் ஹைபர்னேட் பிஹேவியர். ஓகே, எனேபிள் ஹைபர்னேஷன் ஆஸ் ஏ அடிஷனல் ஸ்டாப் பிஹேவியர். ஓகே, இதை வந்து எனேபிள் பண்ணிக்கிறேன். எனேபிள் பண்ணிக்கிட்டு டு யூஸ் ஹைபர்னேஷன் என்கிரிப்ட் த ரூட் வேல்யூ. ஸோ என்கிரிப்ட் பண்ணிடணும் அப்படிங்கிறாங்க. ஓகே, டிஃபால்ட் டேக்கு லான்ச் பண்ணிட்டேன். இங்கே பாருங்க. ஸோ லாகின் ஆகிறேன். ஓகே, sudo su. ஸோ எப்பயும் போல் வந்து ஒரு HTTP சர்வரை வந்து இன்ஸ்டால் பண்ணுறேன். HTTPD. ஓகே, அதை வந்து எனேபிள் பண்ணுறேன். ஓகே, இப்போ வந்து
ஓகே, இப்போ வந்து இண்டெக்ஸ் பேஜ் பண்ணிட்டோம். ஸோ இன்டர்நேஷனை தான் நம்ம வந்து டெஸ்ட் பண்ண போகிறோம். ஸோ திஸ் இஸ் ஹைபர்னேஷன் சர்வர் அப்படின்னு சொல்லிட்டு வருது. ஸோ டைம் அப் டைம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எவ்வளோ ஆவரேஜாக வந்து பார்த்தீங்கன்னா 7 minutes 1 யூசர் அப் டைம் வந்து இருக்குது. ஓகேவா? இப்போ வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஐ எம் ஸ்டாப். ஓகே, ஸ்டாப் ஹைபர்னேட். ஓகே, ஸ்டாப் ஹைபர்னேட். இப்போ வந்து சர்வர் ஓடிக்கிட்டு இருக்கு. ஸோ இப்போ ஸ்டாப் பண்ணிட்டேன், ஸ்டாப்டு. ஓகேவா? இப்போ வந்து பாருங்கள், பழையபடி ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸ்டார்ட் பண்ணிவிட்டு ஸோ இட் இஸ் ஸ்டார்டிங். ஓகே, பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அதே சர்வர் தான். அதே சர்வர் வந்து இப்போ ரன்னிங் ஆகிட்டுருக்கு பாருங்கள். நீங்கள் எதுவுமே பண்ண தேவையில்லை, அப்படியே ரன்னிங் ஆகிட்டுருக்கு. ஓகே, இங்கே வந்து பாருங்கள், இங்கே பாருங்கள் sudo ஓகே, அப் டைம் பாருங்கள் எவ்வளோ, 9 minutes 0.5. ஓகே, 9 minutesக்கு முன்னாடி வந்து இது வந்து ஆரம்பித்தது, அப்படியே வந்து உடனே அப்படியே வந்துடும். ஸோ இதுதான் ஹைபர்னேஷனுடைய ஒரு பெனிஃபிட். ஓகே, நீங்கள் ஸ்டாப் பண்ணிங்கன்னா எந்த ஸ்டேட்டில் வந்து ஸ்டாப் பண்ணுறீங்களோ, எந்தெந்த அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணியிருக்கு, எந்த ரன்னிங் ஆகிருக்கோ அதெல்லாம் ஸ்டாப் பண்ணுறீங்களோ அதே ஸ்டேட்டில் வந்து பழையபடி உங்களுக்கு வந்துடும். பழையபடி ஒவ்வொரு அப்ளிகேஷனாக வந்து நீங்கள் வந்து ஸ்டாப் பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு பழையபடி ஓப்பன் பண்ண அப்படிங்கிறது இது கிடையாது. ஸோ இதான் வந்து ஹைபர்னேஷன் ஆப்ஷன். இந்த ஆப்ஷன் வந்து இப்போ தான் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ரொம்ப இடத்துல வந்து எனேபிள் பண்ணுறாங்க. ஏன்னா வந்து எப்போ எதுவும் நம்ம ஸ்டாப் பண்ணுவோம் அப்படின்னா நமக்கு தெரியாது. அதனால் வந்து ஹைபர்னேஷன் ஸ்டாப் பண்ணும்போது ஹைபர்னேஷன் ஆயிரும், பழையபடி ஸ்டார்ட் பண்ணும்போது வேகமாகவும் ஸ்டார்ட் ஆகிடும். நம்ம எந்த பொசிஷனில் இருந்தோமோ அதே பொசிஷனில், அதே பேஜில், அதே அப்ளிகேஷன் என்ன ஸ்டேட்டஸோ அதே இதில் வந்து நம்ம வந்து கன்டினியூ பண்ணிக்கிட்டு வசதியாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறோம். ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட வீடியோ வந்து சொல்யூஷன் ஆர்கிடெக்ட் அசோசியேட் சர்டிஃபிகேஷனில் வந்து ஹேண்ட்ஸ் ஆன் கோர்ஸ் ஃப்ரீ தமிழில் வந்து நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கோம். ஸோ இந்த பிளேலிஸ்ட்டை வந்து நீங்கள் வந்து புக் மார்க் பண்ணிக்கோங்க, ஃபாலோ பண்ணுங்கள். வந்து சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், தம்ஸ் அப் கொடுங்க, என்கரேஜ் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கும் வந்து ரெக்கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நாளைக்கு இன்னொரு டாப்பிக்கில் வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ அது வரைக்கும் தேங்க்ஸ் அண்ட் பை.